Hey makers, welcome back to another video. நான் இந்த பேட்டரி பேக்க பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒரு ப்ராஜெக்ட்காக செஞ்சிருக்கேன். பட் இந்த பேட்டரி பேக்கோட பாராமீட்டர்ஸ் வந்து இப்போ வேலிடேட் பண்ணணும். லைக் இதுலேருந்து என்னால எவ்வளோ கரண்ட் எடுக்க முடியும், இதோட கெப்பாசிட்டி என்ன இதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம ஒரு லோட கனெக்ட் பண்ணிட்டு அதோட பாராமீட்டர்ஸ் வேலிடேட் பண்ணணும். இந்த சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பவர் ரெசிஸ்டர்ஸ் நம்ம பேட்டரியோட அவுட்புட்ல கனெக்ட் பண்ணிட்டு பாராமீட்டர்ஸ் மானிட்டர் பண்ணுறது தான். பட் வாட் இஃப் ஐ நீட் டு செக் டிஃபரெண்ட் கரண்ட்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் மோட்ஸ் லைக் கான்ஸ்டன்ட் கரண்ட், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், கான்ஸ்டன்ட் பவர் அந்த மாரி மோட்ல செக் பண்றேன் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டர்ஸ் இனி எனக்கு யூஸ் ஆகாது. ஸோ அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்குன்னே ஒரு தனி எக்யூப்மெண்ட்டே இருக்கு. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, புரோகிராமபிள் டிசி எலக்ட்ரானிக் லோட். ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால டிஃபரெண்ட் பவர் ரேட்டிங், டிஃபரெண்ட் ரெசிஸ்டன்ஸ், டிஃபரெண்ட் கரண்ட்ஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் லைவாவே. பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்யூப்மெண்ட் தான் அவ்வளோ காஸ்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ ஐ டிசைடட் டூ மேக் மை ஓன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ண டிசி எலக்ட்ரானிக் புரோகிராமபிள் லோட். It has different operating modes. It can be programmed to constant voltage, constant current, constant power or constant resistance mode. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் லோடு ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ அன் எரர். ஸோ இன்பில்ட்டாக இருக்க மாஸ்ஃபெட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷனுமே கொடுத்துருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் தேர் அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரிம்வேரை பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் தேர்லேயே அப்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எவ்ரி டைம் ப்ளக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி பிஐடி கண்ட்ரோல். ஸோ நீங்கள் என்ன மோடில் செட் பண்ணுறீங்களோ அந்த வேலைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்காது. ஃபுல்லி பிஐடி டியூன்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இன்ட்ராக்ஷனுக்காக ஒரு கீபேட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லேப்னு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் லோட் இஸ் அன் எசென்ஷியல் டூல். லைக் இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை செக் பண்ணணும். ஆர் இன் சம் கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் சப்ளைஸை டெஸ்ட் பண்ணணும். டிசி கன்வெர்ட்டர்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் லோட் இஸ் அன் எசென்ஷியல் டூல். இந்த வீடியோவில் இந்த எலக்ட்ரானிக் லோட் எப்படி ஒர்க் ஆகுது, நான் எப்படி இந்த எலக்ட்ரானிக் லோட பண்ணன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் டைவ் இன். உங்களுக்கு நான் பிசிபிலாம் எங்கே பண்ணுறேன், பிசிபி மேனுஃபேக்சர் பண்ணுறது அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ் வீடியோ ஸ்பான்சர் லயன் சர்க்யூட்ஸ். ஸோ லயன் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பேஸ்ட் பிசிபி மேனுஃபேக்சர். ஸோ ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் பிசிபிஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா லயன் சர்க்யூட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லைக் நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுற மாரி தான். ஜஸ்ட் விசிட் lionscircuits.com. நீங்கள் கோட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டன்ட் கோட் உங்களோட கர்பர் ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களோட போர்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வரும். உங்களோட ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கோட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ 5 பிசிபிஸ்க்கு. ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் எதெல்லாம் மாற்றுறீங்க, லைக் கலர் மாற்றுறீங்க, இல்லை பிசிபி திக்னஸ் மாற்றுறீங்க அப்படின்னா லேயர் 4 லேயர் போகிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வேரி ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் பிசிபிஸை பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 10 டேஸ்லேயே ரிசீவ் பண்ணிடலாம் ஃபார் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ். நீங்கள் இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ வியூ தி பிசிபி இமேஜ் ஆஃப் ஏ கர்பர். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் லோட் எப்படி ஒர்க் ஆகுன்றதை சொல்லிடுறேன். ஸோ எலக்ட்ரானிக் லோட்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நம்ம ஃபிக்ஸடாக ரெசிஸ்டர் வைக்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிள் ரெசிஸ்டர் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். ஸோ டிரான்சிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணுறது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் கிடைக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டரை நம்மளோட டிவைஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு வேரியபிள் லோடாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்கோட சிம்பிள் பிரின்சிபல். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். ஸோ இதை மைண்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு ஆர்கிடெக்சர் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்சர். நான் அந்த ஆர்கிடெக்சரை பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆர்கிடெக்சர். பவர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிஸ்டம்க்கு எப்படி எப்படிலாம் பவர் போகுதுன்றது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 230 வோல்ட் இன்புட்லேருந்து ஒரு பவர் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் 12 வோல்ட்டுக்கு நான் மாற்றிப்பேன். ஏன் அப்படின்னா என்னோட சில செக்ஷன்ஸ் 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். சிலது பார்த்தீங்க அப்படின்னா வேறு வோல்டேஜ் ரேஞ்சில் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் மாடியூல் வச்சிருக்கேன். 230 வோல்ட் 12 வோல்ட் ஹைலிங் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சில செக்ஷன் இப்போ என்னோட எம்சியூ அந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் ஆர் 3.3 வோல்ட் ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 to 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஸோ சிஸ்டம் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ESP32 ரூம் ஆஸ் த பிரெயின்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ ஏன் ESP32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வைஃபை இருக்குது. ஸோ அதனால் ஓடி அப்டேட்ஸ் ஈஸியாக பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராம் ஸ்பேஸ் நிறைய தேவைப்படும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கலர் டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட யூஐ ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராம் ஸ்பேஸும் தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் ESP32 ரூம் டெவலப்மெண்ட் போர்டை யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே டிஸ்பிளேக்காக யூசர் இன்ட்ராக்ஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 240x320 ஒரு 2 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறேன் வேவ் ஷேர்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு INA260 இருக்குது. ஸோ INA260 தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் மானிட்டரிங், பவர் மானிட்டரிங் இது எல்லாத்தையுமே பண்ண போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஐசியை சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ INA 260 தியரிட்டிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா 36 வோல்ட் வரைக்கும் இன்புட் வோல்டேஜ் வந்து மெஷர் வந்து பண்ண முடியும். கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆம்ப்ஸ் வரைக்கும் கன்டினியூஸ் கரண்ட் வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். பட் ஃபார் சேஃபர் லிமிட்ஸ்க்காக நம்ம வந்து அந்த ஃபுல் மேக்ஸிமம் வந்து புஷ் பண்ண போறது கிடையாது. நம்ம அதோட கம்மியா தான் வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மாஸ்ஃபெட்டோட டெம்பரேச்சர மானிட்டர் பண்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்டிசி வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த என்டிசிய வச்சு என்னோட மாஸ்ஃபெட்டோட கேஸ்ல வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றத வந்து நான் ரீட் வந்து பண்ணிப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, யூசரோட இன்புட்ஸ வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்காஸ்ட் ஃபார் கீபேட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரான சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பிளாக்ஸுமே அந்த டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்து போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டைம் பத்தாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அதில மேஜர் டாபிக்ஸ மட்டும் தான் கவர் பண்றேன். உங்களுக்கு எதனா ஸ்பெசிஃபிக்கான டாபிக்க பத்தி வேணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அத பத்தி மட்டுமே தனியா ஒரு வீடியோ வந்து மேக் பண்றேன். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ இதோட வொர்க்கிங்க பார்த்துடலாமா? வொர்க்கிங்குமே அகைன் வந்து நம்ம 2ஆ வந்து ஸ்ப்ளிட் வந்து பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் பார்ட். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் IRFG 44N மாஸ்ஃபெட் வந்து இருக்கு. ஸோ நான் இங்க வந்து இந்த மாஸ்ஃபெட்ட தான் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி வேரியபிள் ரெசிஸ்டரா வந்து ஆக்ட்டா வந்து போகுது. நான் வந்து இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 மாஸ்ஃபெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரே மாஸ்ஃபெட்ல வந்து நம்மளால வந்து நம்மளுக்கு தேவையான பவர் வந்து லோட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெர்மலாவும் பிரச்சனை வரும், பவர் வைஸும் பிரச்சனை வரும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மல் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக பார்த்தீங்கன்னா, நான் 3 மாஸ்ஃபெட்ஸ பேரலலா வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்கேன். தெர்மல பத்தி பேசுறப்பயே நான் இங்க வந்து ஹீட் சிங்க்ஸ பத்தியும் வந்து பேசிடுறேன். நம்ம என்னதான் வந்து 3 மாஸ்ஃபெட்ஸ பேரலலா யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து எக்கச்சக்கமான ஹீட் வந்து டிசிபேட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு CPU ஹீட் சிங்க்க ஃபேனோட வந்து யூஸ் வந்து பண்ண போறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரான பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் இருக்கு. ஸோ இங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கரண்ட்ட மானிட்டர் பண்றது, வோல்டேஜ் மானிட்டர் பண்றது, பவர் கால்குலேட் பண்றது, அண்ட் தென் யூசர் செட் பண்ற வேல்யூவ வச்சு அதுக்கேத்த மாரி நம்மளோட பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ட கண்ட்ரோல் பண்றது எல்லாமே வந்து இங்க தான் வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும்ன்றத சொல்றேன். நீங்க யூசர் வந்து அவங்க டிவைஸ கனெக்ட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ரிவர்ஸ் வோல்டேஜ் ரிடக்ஷன் செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து யூசர் வந்து கரெக்ட்டா தான் கனெக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்றத வந்து செக் வந்து பண்ணும். யூசர் வந்து தப்பா போலாரிட்டி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ரிலேவ வந்து ஆஃப் பண்ணிடும். ஸோ அங்கேயே வந்து ஷட் டவுன் ஆயிடும். ஸோ கரெக்ட்டா தான் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து என்னோட INA 260க்கு போகும். ஸோ INA 260 வந்து அதோட வோல்டேஜ வந்து மானிட்டர் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் செட் பண்ணியிருக்க மோட் அண்ட் கரண்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூசர் வந்து சிசி மோட் செட் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு 2 ஆம்ப்ஸ் செட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, என்னோட ESP32ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மாஸ்ஃபெட்ட கேட் கண்ட்ரோல் பண்றதுக்கு பல்ஸ் வந்து போகும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு PID லூப்ல வந்து இருக்கும். ஸோ அந்த PID லூப் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட 2 ஆம்ப்ஸ்னா அங்க 2 ஆம்ப்ஸ் எனக்கு ட்ரா ஆற அளவுக்கு அந்த மாஸ்ஃபெட்டோட ரெசிஸ்டன்ஸ வந்து RDS ஆன வந்து வேரி பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வச்சு நான் வந்து இந்த ஸ்கிமேட்டிக் வந்து கிரியேட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிமேட்டிக்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பிளாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில வந்து இந்த மாஸ்ஃபெட் கண்ட்ரோல் பிளாக்க வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். உங்களுக்கு இந்நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய டவுட்டே வந்து வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஏன் இப்படி ஒரு சர்க்யூட்ட வந்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா என்னோட ESP32ல பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்ட் லாஜிக் தான். ஸோ அதனால PWM பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்ட்டா தான் இருக்கும். அந்த 3.3 வோல்ட்ட வச்சு என்னால அந்த மாஸ்ஃபெட் வந்து ஃபுல்லா வந்து டிரைவ் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாஸ்ஃபெட் பார்த்தீங்க அப்படின்னா, VGS வந்து 20 வரைக்கும் எடுத்துட்டு போ முடியும். ஸோ அதனால 3.3 வோல்ட் வந்து ஃபுல்லா வந்து டிரைவ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நான் மாஸ்ஃபெட் டிரைவிங் பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் 12 வோல்ட்டே வந்து யூஸ் வந்து பண்றேன். பட் ஆனா இங்க 3.3 வோல்ட்ட வச்சு நம்ம 12 வோல்ட் வந்து டிரைவ் வந்து பண்ணோம். அது மட்டும் இல்லாம 3.3 வோல்ட் PWM பல்ஸா இருக்கு. ஸோ அதையே நான் இங்க வந்து 12 வோல்ட்க்கு நான் ஒரு சர்க்யூட் வச்சு போட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த வந்து இங்க 0 டூ 12 வோல்ட் வந்து PWM பல்ஸா வரக்கூடாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனலாக் வோல்டேஜா இருக்கணும் 0 டூ 12 வோல்ட். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட் வந்து வச்சிருக்கேன். ஸோ இங்க காமிச்சிருக்க சர்க்யூட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு புரோட்டோ போர்ட்ல வந்து பில்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அத போய் பார்த்துட்டு வந்துரலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேப்பர்ல காமிச்ச ஸ்கிமேட்டிக். ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் புரோட்டோ போர்ட்ல வந்து எல்லா காம்போனன்ட்ஸுமே நான் சால்டர் பண்ணி வந்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிலோஸ்கோப். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கேட் வோல்டேஜும், என்னோட PWM சிக்னலுமே வந்து நான் வந்து ப்ரோப் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட PWM சிக்னல் அண்ட் எல்லோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கேட்டோட வோல்டேஜ். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நான் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 0 டூ 255 வரைக்கும் நான் எந்த வேல்யூ வேணா PWM வேல்யூவா வந்து செட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேத்த மாரி என்னோட PWM வேல்யூ ஜெனரேட் ஆகும். என்னோட கேட் வோல்டேஜும் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு PWM வேல்யூவா வந்து 125 செட் பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட PWM வேல்யூ 125 வந்துடுச்சு. அண்ட் என்னோட கேட் வோல்டேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி ரைஸ் ஆயிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். டியூட்டி சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து இருக்கு. என்னோட வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4.7 வோல்ட் வந்து இருக்கு என்னோட கேட்ல. என்னோட PWM பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 200 செட் பண்றேன். ஸோ வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா நம்மளுது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் லாஜிக். ஸோ நம்ம டியூட்டி சைக்கிள இன்கிரீஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதே டியூட்டி சைக்கிள குறைக்க பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 25 வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 10 வோல்ட் கிட்ட வந்து போயிடுச்சு. இதுவே நான் டியூட்டி சைக்கிள் 0ன்னு வச்சுட்டேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 12 வோல்ட் கிட்ட வந்துரும். நான் 255ன்னு வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 0 வோல்ட் கிட்ட வந்துரும். ஸோ இதே நான் ஒரு 50 வைக்கிறேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகும்.
ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டோட ஃபங்ஷனாலிட்டி. ஸோ சிம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்ட் பிடபிள்யூஎம் சிக்னலை வச்சு நம்ம வந்து 0 to 12 வோல்ட் ஒரு அனலாக் வோல்டேஜா இங்க வந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் நிறைய டியூன் பண்ணி வந்து ப்ளே வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 1K அண்ட் இந்த கெப்பாசிட்டர் மாத்துறது மூலியமா இந்த லைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளீனா வேணுன்றத நீங்க செட் வந்து பண்ண முடியும். நீங்க வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கம்மியா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும். வேல்யூ கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா, உங்க ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்டா அந்த எட்ஜஸ் தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க இன்னும் பெட்டரா கூட டியூன் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் ரெடியா இருக்கு. பட் வித்தவுட் பிரெயின் இட் இஸ் ஜஸ்ட் அ பாக்ஸ். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து அடுத்து வந்து ஃபர்ம்வேர் வந்து பண்ண போயிடணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ண கோட். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஷீட்ஸ் அண்ட் நெறைய பிளாக்ஸ் வந்து இருக்கும். இட் டுக் மீ மந்த்ஸ் டூ டெவலப் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸோ, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய லாஜிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிஐடி லாஜிக். ஸோ, இங்க தான் பார்த்தீங்கன்னா, என்னோட பிஐடி லாஜிக் எல்லாமே இது ரன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்ஃபெட் கேட் டிரைவ் லாஜிக் எல்லாமே இருக்கும். ஸோ, கோட்ல வந்து நான் கமெண்ட்ஸ் வந்து நெறைய வந்து குடுத்துருக்கேன். ஸோ, நீங்க வந்து அத வந்து செக் வந்து பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கோட் வந்து புரியும். ஸோ, இதில வந்து பிஐடி டியூன் பண்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஹார்ட் கோட் வந்து பிஐடி வந்து பண்ணல. ஏன் அப்படின்னா, ஹார்ட் கோட் பண்ணீங்க அப்படின்னா, பிஐடி டியூன் பண்றப்ப நீங்க செத்தீங்க. சிம்பிளா. ஏன் அப்புட்ன்னா, ESP32 நீங்க கோட் டம்ப் பண்ணணும் அப்டின்னா, ஒரு ஒரு வாட்டியும் கம்பைல் பண்ணும்போது அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். மினிட்ஸ் கணக்குல எடுத்துக்கும். ஸோ, நீங்க வந்து பிஐடிய வந்து ஹார்ட் கோட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஒரு டைமும் நீங்க கம்பைல் பண்ணி தான் ரன் பண்றது வெறுத்துருவீங்க. ப்ராஜெக்ட் பண்ணவே வேணாம் அப்டின்ட்டு ஓடிடுவீங்க. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து பிஐடிய வந்து நம்ம சீரியல் மானிட்டர் வழியாவே கேபி, கேஏ, கேடி வேல்யூஸ வந்து மாத்திக்கிற மாரி பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப அது எப்படி பண்ணியிருக்கேன்றத ஒரு லைவ் டெமோ பார்த்துருங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்புட்ன்னா, பிஐடி டியூன் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, என்னோட செட்டப் வந்து நான் வந்து என் பிசி கூட வந்து கனெக்ட் வந்து பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் சீரியல் மானிட்டருக்கு போயிட்டு ஷோன்னு அடிக்கிறேன். ஸோ, என்னோட கரண்ட் பிஐடி வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ப்ளே வந்து ஆகும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மூவிங் ஆவரேஜோட ஃபில்டர். இப்போ நான் அத டியூன் பண்ணா, நான் எனக்கு அந்த டெர்ம் என்ன வேல்யூவா வேணுமோ, அத சீரியல் மானிட்டர்ல என்டர் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ, இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஷோன்னு குடுத்தீங்க அப்படின்னா, திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, அப்டேட் பண்ண வேல்யூ வந்து வந்துரும் சிஸ்டம்ல. ஸோ, இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பிஐடி வேல்யூஸ வந்து டியூன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ, இப்போ பிஐடி எப்படி டியூன் பண்ணுறதுன்றது பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்டிசி என்ன என்டிசி யூஸ் பண்றீங்களோ, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட என்டிசி. நீங்க என்டிசி வேற யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதோட டேட்டாவ கரெக்ட்டா போட்டீங்கன்னா தான், உங்களால டெம்பரேச்சர் வந்து கரெக்ட்டா வந்து ரீட் வந்து பண்ண முடியும். இங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லிமிட்டிங் வேல்யூஸ்லாம் வந்து என்டர் வந்து பண்ணணும். கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அண்ட் பவருக்கு. ஸோ, கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஐஎன்ஏ 260 பார்த்தீங்க அப்படின்னா, 36 வோல்ட் அண்ட் 15 ஆம்ப்ஸ் வரைக்கும் செக் வந்து பண்ண முடியும். பட் நம்ம சேஃப்டிக்காக ஃபுல்லா யூஸ் பண்ண போறது கிடையாது. இங்க வந்து நான் வந்து 30 வோல்ட் அண்ட் 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் லிமிட் வந்து பண்ணியிருக்கேன். அஸ்யூமிங் உங்களோட பிசிபி ப்ரோட்டோவும் அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். உங்க ஐசி மட்டும் சப்போர்ட் பண்ணா பத்தாது. நீங்க பண்ணியிருக்க ஹார்ட்வேரும் அதுக்கு ஏத்த மாரி சப்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ, அதையும் வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற மாஸ்ஃபெட்ட பொறுத்து அதுக்கான ஷட் டவுன் டெம்பரேச்சர் வந்து செட் வந்து பண்ணணும். ஸோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மேத் இருக்கு. ஸோ, அத வந்து பண்ணிட்டு வந்துரலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற மாஸ்ஃபெட்டோட டேட்டா ஷீட் போனோம். ஷீட் போனீங்க அப்படின்னா, தெர்மல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நம்மளுக்கு முக்கியமான 2 டேட்டா வந்து தேவை வந்து படும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆப்பரேட்டிங் டெம்பரேச்சர். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜங்ஷன் டூ கேஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவை வந்து படும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபார்முலா. ஸோ, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும்னா, ஜங்ஷன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டூ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ பவர் டிசிபேட்டட் பிளஸ் டி கேஸ். உங்களோட கேஸ்ல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றத வந்து வேணும். ஸோ, இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்மளோட தெர்மல் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, ஜங்ஷன் டெம்பரேச்சரும் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பவர் வந்து வேணும். ஸோ, பவர் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி நம்ம ஐஎன்ஏ 260லேருந்து நம்ம சிஸ்டமே வந்து கால்குலேட் பண்ணி பவர் வந்து எடுத்துக்கும். ஸோ, இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஜங்ஷன் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். ஸோ, இந்த ஜங்ஷன் டெம்பரேச்சர் வந்து உங்க டேட்டா ஷீட்ல மென்ஷன் பண்ணியிருக்க மேக்ஸிமம் ஆப்பரேட்டிங் ஜங்ஷன் டெம்பரேச்சரோட கம்மியா இருக்கணும். அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மாஸ்ஃபெட் எரிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ப்ளேக்கான யூஐயோட கோட்ஸ் தான். ஒரு வந்து டிப் வந்து குடுக்குறேன். நீங்க எப்பவுமே வந்து டிஸ்ப்ளேக்குலாம் யூஐ வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டூல் லைக் நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேன்வால வந்து அந்த யூஐ வந்து ரீகிரியேட் பண்ணி அந்த எக்ஸ், ஒய் கோஆர்டினேட்ஸே எடுத்துட்டு போய் நான் வந்து கோட்ல வந்து ஃபீட் வந்து பண்ணிட்டேன். நீங்க டைரக்ட்டா கோட்ல போயிட்டு நான் ப்ளே பண்ணிக்கிறேன்னு போனீங்க அப்படின்னா, பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க ப்ராஜெக்ட்ட முடிக்க ரொம்ப நாள் ஆகும். இல்ல அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷனோட எண்டுக்கு வந்து போவீங்க. நீங்க கேன்வால மாரி பண்ணிட்டீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால எக்ஸ், ஒய் கோஆர்டினேட்ஸும் எடுத்துற முடியும். சைஸஸும் எடுத்துற முடியும். கலர்ஸையும் வந்து எடுத்துற முடியும். ஸோ, உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியா வந்து முடிஞ்சிரும். நீங்க எத்தன வாட்டி வேணாலும் மாத்தி வந்து பார்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாரி ESP32ல கோட் அப்லோட் பண்ண டைம் ரொம்ப ஆகும். டக்குனு வந்து முடியாது. ஸோ, நீங்க ஒரு ஒரு வாட்டியும் பண்ணீங்க அப்படின்னா, ஒர்க் ஆகாது. பெட்டர் வே இந்த மாரி பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்வேர் பார்த்தாச்சு, ஃபர்ம்வேர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் டிசைன் தான்.
ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ல வந்து என்க்ளோசர் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபியூ கன்சிடரேஷன் வந்து வச்சுக்கிட்டேன். என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ வந்து பெட்டரா இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்கச்சக்கமான ஹீட்ட வந்து வெளியேத்த போகுது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து இருக்கணும். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சிஸ்டம்ல ஏர் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா, பேக் வழியா வந்துட்டு இந்த 2 வென்ட் வழியா சைட்ல வெளிய வர மாரி நான் வந்துட்டு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பார்ட்ஸுமே பிரிண்ட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம உள்ள வந்து அசெம்பிள் வந்து பண்ணணும். ஸோ தட் வில் டேக் மோர் டைம். Many hours later. ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் ஒர்க் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் லோடு வந்து ரெடியா இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. எனக்கு வந்து இது வந்து பார்க்க லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. ஸோ இட் ஹாஸ் பட்டன்ஸ். இது பட்டனோட ஃபீலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாருக்கும். இந்த பட்டனோட ஃபீலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாருக்கும். இந்த யூஐ பார்த்தீங்க அப்படின்னா கலர்ட் யூஐ, ஜாக்கு, பவர் ஸ்விட்ச், பேக்லயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசி சாக்கெட், ஏர் வென்ட் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஐ லைக் இட். அதுவும் இந்த கலர் கிரே கலர் இன்ஜினியரிங் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். ஸோ இப்போ வந்து இதோட குயிக்கா ஒரு டெமோ வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க லோட வந்து உங்க எந்த டிவைஸ்ல வந்து நீங்க வந்து லோடா கனெக்ட் பண்ணணுமோ, அந்த டிவைஸ் கூட வந்து கனெக்ட் வந்து பண்ணிவிடுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மோடு வேணும்ன்றது வந்து செட் வந்து பண்ணிடுங்க. சிசி வேணுமா? சிவி வேணுமா? சிடபிள்யூ வேணுமான்ற செட் வந்து பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து அந்த வேல்யூ வந்து என்டர் பண்ணிட்டு, பிரஸ் பண்ணிங்கனாலும் ஸ்டார்ட் ஆயிடும். உங்க லோடு வந்து நீங்க செட் பண்ணியிருக்க மோடுக்கு வந்து ஃபங்ஷன் வந்து ஆக ஆரம்பிச்சுரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓடிபி அப்டேட் வேணும் அப்படின்னா, நீங்க பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல வந்து இதோட எஸ்எஸ்ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து டிஸ்ப்ளே வந்து ஆகும். ஸோ நீங்க அதுக்குள்ள வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே ஒரு வெப் பேஜ்க்கு வந்து எடுத்துட்டு போகும். நீங்க அங்க போயிட்டு உங்களோட ஃபைல வச்சு உங்களால வந்து ஓடிபி அப்டேட் வந்து பண்ணிக்க வந்து முடியும். ஸோ சிம்பிளாவே ஓடிபி அப்டேட் வந்து முடிஞ்சிரும். ஃபைனலா வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். டெஃபினட்டா இந்த எலக்ட்ரானிக் ரோட் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல நீங்க நான் பண்ண தப்பு எதனா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. டெஃபினட்டா அத வந்து நான் வந்து நோட்டீஸ் வந்து பண்ணி நானும் கத்துக்கிறேன். பீப்பிள் வில் ஆல்சோ லேர்ன். ஏன் அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே சொல்றது தான். ஐ அம் நாட் அ சூப்பர் எக்ஸ்பர்ட் இன் எவ்ரி ஏரியா. எல்லாமே வந்து புதுசு புதுசா கத்துக்கிட்டு பண்றது தான். சாரி டூ சே டெஸ்டிங் பண்ணும்போது வி ஹேவ் ஃபேஸ்ட் அன் இஷ்யூ. என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு பேக் எண்ட்ல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சான இஷ்யூ வந்து நோட் வந்து பண்ணோம். என்னோட இன்புட் வோல்டேஜ் வந்து எப்போலாம் வந்து 14 கிராஸ் பண்ணுதோ, என்னோட லோடு வந்து ஸ்டெபிலிட்டிய லூஸ் பண்ணுது. விச் மீன்ஸ் கரண்ட் வந்து தென் அண்ட் தேர் ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. என் லோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ கிரிட்டிக்கல் இஷ்யூ. ஸோ அத வந்து சரி வந்து பண்ணணும். கரண்டா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வச்சிருந்த ஆசிலோஸ்கோப் வந்து என்னோட ஃப்ரெண்டோடது. அத வந்து திருப்பி குடுத்துட்டேன். ஸோ அகைன் அந்த ஆசிலோஸ்கோப் என்கிட்ட வர கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அது வந்ததுமே தான் பார்த்தீங்க அப்படின்னா, அனலைஸ் பண்ண முடியும். நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐ கான்ட் சால்வ். இந்த ப்ராஜெக்ட்டோட சோர்ஸ் ஃபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கோடு, ஸ்கிமேட்டிக்ஸ் அண்ட் கேட் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கிட் ரெப்போல இருக்கும். நீங்க யாருனா வேணும் அப்படின்னா, அத எடுத்து லுக் வந்து பண்ணி பார்க்கலாம். நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் பி மோர் ஹேப்பி. அண்ட் இத சால்வ் பண்றதுக்கு மத்தவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். டாடா, பை பாய்.